أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீனோட மாபெரும் கிருபையினால் 4வது நாளுடைய தராவியை முடித்தவாறு நாம் அமர்ந்து இருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய நாள் பொழுதில் இருக்கக்கூடிய நோன்புகளையும் இரவு பொழுதில் இருக்கக்கூடிய இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, இன்றைய நாளுடைய தராவியில் 4வது ஜுசு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5வது ஜுசு வரை தொடரப்பட்டது. இதில் நேற்று தொடங்கப்பட்ட சூரத்துல் ஆல இம்ரான் ஓதப்பட்டு ஆல இம்ரான் முடிக்கப்பட்டு சூரத்துன் நிசா தொடங்கப்பட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நம்முடைய பாடத்தில் எடுக்கப்பட்ட தலைப்பு சூரத்துல் ஆல இம்ரானுடைய 110வது வசனம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, சூரத்துல் ஆல இம்ரானுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மக்களே, மனிதர்களே, நீங்களே சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். இங்கு சிறந்த சமுதாயம் என்று சொல்லப்பட்டது முதலாவது சஹாபாக்கள், அடுத்ததாக தாபீன், தபா தாபீன், மேலும் அதற்கு பின்னால் கூடிய முழு உம்மத். ஆக மொத்தம் ரசூல்லாவை பின்பற்றக்கூடிய அனைவரும் சிறந்த சமுதாயமாக காண்பிக்கப்படுகிறார்கள் குர்ஆனுடைய அடிப்படையில். சிறந்த சமுதாயம் என்றால் இதற்கு முன்னால் இருந்த பனி இஸ்ராயல் சமுதாயம் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றவும் சரி, நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றவும் சரி, இவர்களுக்கு எல்லாரும் ஒப்பிடும் பொழுது நம்முடைய சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம் சிறந்த சமுதாயம் பார்க்கப்படுகிறது. இது ஏன் சிறந்த சமுதாயம் என்பதற்கும் காரணம் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். எதற்காக? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறீர்கள். இதன் காரணத்தினால் நீங்கள் சிறந்த சமுதாயமாக பார்க்கப்படுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, நான் பார்த்து கொள்ளலாம், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தில் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லி காண்பிக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காண்பிக்கிறான்? நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை பார்த்தால் தடுக்கிறீர்கள். இதை எதற்காக செய்கிறீர்கள்? ஏதோ என்னுடைய மனம் போக்கு செய்கிறேனா? கிடையாது. துமினூன பில்லாஹ், அல்லாஹ் மீது ஈமான் கொண்டதின் காரணமாக நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை எங்கு பார்த்தாலும் தடுக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய தன்மை. இது இருப்பதினால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, பார்த்து கொள்ளலாம், இஸ்லாத்தில் 5 கடமைகள் நமக்கு இருக்கிறது. கலிமா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ், இது 5 நமக்கு எல்லாரும் தெரியும். இது 5 தூண்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸையும் அந்த சுருக்கமாக குர்ஆனையும் ஹதீஸையும் சுருக்கமாக புரிந்து நாம் பார்த்தவனால் 6வதாக ஒரு தூண் இருக்குமா இருந்தால், இல்லை 6வது தூண் கிடையாது, ஒருவேளை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நன்மை ஏவி தீமையை தடுப்பதாக இந்த தூணை தான் ஷரியத் வைத்திருக்க என்பதை பார்த்து கொள்ளலாம். ஏன் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அந்த அளவுக்கு ஒரு இடத்தில் நன்மை ஏவி இன்னொரு இடத்தில் தீமையை தடுக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. எல்லா இடத்திலும் பார்த்து கொள்ளலாம், நன்மை ஏவுகிறோமா, அடுத்தது தீமையை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருப்பான். மேலும் நாம் பார்த்து கொள்ளலாம், பனி இஸ்ராயலை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பனி இஸ்ராயில் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் பேசுகிறான். லுஐனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் சபிக்கப்பட்டார்கள். அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நாவினால் இவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஏன் சபிக்கப்பட்டார்கள்? கானு லா யதனஹவுன அனில் முன்கரின் இதா ஃபஅலு, அவர்கள் செய்த தீமையை ஒருவருக்கொருவர் பார்த்து தடுக்காமலே இருந்து கொண்டார்கள். அவன் தவறு செய்தால் எனக்கு என்ன, நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பேன், அவன் தவறு செய்தான் அவன் கெட்டு போகிறான் என்று சொல்லி தவறை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் விட்டு சும்மா இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். இது யார்? பனி இஸ்ராயில். மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றவர்கள் நபிமாருடைய நாவினால் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அவர்கள் அப்படி இருக்க என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எந்த இடத்தில் ஒரு நார்மலான சிச்சுவேஷன் பார்க்கிறோமா அந்த இடத்தில் ஒரு நன்மையை நாம் ஏவ வேண்டும். எந்த இடத்தில் ஒரு தவறை நாம் காண்கிறோமா அந்த இடத்தில் தவறை தடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள்
இந்த வசனத்தை நம்மை விட அதிகமாக புரிந்தவர்களாக தான் நிச்சயமாக இருந்திருப்பார்கள். சஹாபா பெருமக்கள் எப்படி நன்மை ஏவி எப்படி தீமை எல்லா இடத்தும் தடுத்தார்கள் என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணம் நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் அவருடைய வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் நாம் பார்க்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையில் அபுல் உலு மஜூசி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வருகிறார். பகமையின் காரணமாக அவர், அதாவது உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பின்னால் வந்து கத்தியால் பல முறை குத்தி விடுகிறார். குத்தி விட்டு வெளியே செல்லும் பொழுது இந்த நபர் அதே இடத்தில் தப்பிக்க முடியாது என்று சொல்லி அதே கத்தியால் குத்தி தன்னை தானே சூசைட் செய்து கொள்கிறார் என்ற சம்பவத்தில் நாம் படிக்கலாம். இப்படி உமர் இப்னு கத்தாப் அவர்களை குத்தி விட்டு இந்த நபர் சென்ற பின்பு உமர் அவர்கள் குலை நடங்கி, அதாவது நிலை தவறி கீழே விழுந்து விடுகிறார்கள். விழுந்த பிறகு மற்றொரு நபர் வருகிறார், அந்த ஜமாத்தை முழுமைப்படுத்த என்ற சம்பவத்தில் நாம் படித்திருப்போம். உமர் அவர்கள் படித்த பின்பு அவர்களை மஸ்ஜித் நபவியுடைய ஒரு ஓரத்தில் வைக்கப்படுகிறது. ஓரத்தில் வைக்கப்பட்ட பிறகு சூரியன் வெளியே வந்த பிறகு முழு மதீனா முழுவதும், அதாவது கிட்டத்தட்ட அரபு தேசத்துடைய பல கோணங்களில் சொல்லப்படுகிறது, ஹலீஃபா இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒரு வேலைக்காரனால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார், கொலை முயற்சி செய்யப்பட்டுள்ளது என்பது அரபு தேசத்து பல முக்குகளில் சென்ற பின்பு பல ஊர்களில் இருந்து முஸ்லிம்கள் காபிர்கள் எல்லோரும் நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் அவர்களை பார்க்க வருகிறார்கள். ஏன்? மரண படுக்கையில் இருக்கிறார்கள். கடைசி நிமிடம், இந்த கடைசி நிமிடத்தில் பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் வருகிறார்கள். வரும் பொழுது அதில் ஒரு நபர் வருகிறார். அந்த நபர் இஸ்லாமியராக இருக்கிறார். வரும் பொழுது இந்த நபர் பார்த்து விட்டு செல்கிறார். சென்ற பின் நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கடைசி நிலையில் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சில வரலாறு புத்தகங்களை நாம் பார்க்கலாம், அவருடைய வாயில் தண்ணீர் ஊத்தும் பொழுது அவருடைய குடல் வழியாக வெளியே செல்வதை சஹாபா பெருமக்கள் கண்டார்கள். அந்த அளவுக்கு வெட்டப்பட்ட குத்துக்காயங்கள் ஆழமாக இருந்தது. எந்த அளவுக்கு துடித்து இருந்திருப்பார்கள், எந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பார்கள். அந்த இடத்தில் நாம் பேசுவதற்கு கடினமான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு நபர் வருகிறார். சந்தித்து போகும் பொழுது வரக்கூடிய நபர் கரண்டை கால் கீழே பேண்டை போட்டிருக்கார். தன்னுடைய கீழாடையை அந்த ஆண் கரண்டை கால் கீழே போட்டு இருக்கிறார். நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், அந்த குறிப்பிட்ட வாலிபனை அலையுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள், இஃப் இர்ஃபா இஸாரக், உன்னுடைய கீழாடையை உயர்த்து, ஃபைன்னஹு அன்காலி சௌபிக் வ அத்காலி ரப்பிக், என்னுடைய கீழாடையை நீ உயர்த்து, உன்னுடைய ஆடைக்கு இதுவே பொருத்தமானது, இன்னும் உன்னுடைய இறைவனுக்கு இதுவே அதிக இறைவச்சத்தை உள்ளத்தை இறைச்சத்தை உனக்கு ஊட்டும் என்பதை சொல்லி காண்பித்தார்கள். எப்பொழுது? மரண படுக்கையில் இருக்கும் பொழுது. சுப்ஹானல்லாஹ், மரண படுக்கையில் இருக்கும் பொழுதும் நான் இன்னும் மரணிக்கவில்லை, நான் ஒரு ஹலீஃபா, என்னிடத்து இந்த உம்மத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் என்ற அச்சத்தில் அந்த இடத்தில் ஒரு வாலிபன், ஒரு ஆண் வாலிபன், ஆண்களுக்கு கரண்டிக்கால் கீழே போடுவது ஹராம் என்று புரிந்த சஹாபா பெருமக்கள் சுப்ஹானல்லாஹ் இறைச்சத்தை பார்த்தமானால் அந்த இடத்திலும் தன்னுடைய மறுமையுடைய கவலையும் படாமல் அந்த நபருடைய கவலை பட்டார்கள் என்பதை பார்த்து கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் தீமையை விட்டு தடுப்பது. நம்முடைய தன்னிலை பற்றி சிந்திப்பது கிடையாது. தன்னிலையும் தாண்டி பிறருடைய நிலை, நாளை மறுமை நாளில் என்ன நடக்கும் என்பதை சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இந்த தன்மை தான் நாளை மறுமையில் நம்மையும் சொர்க்கத்திற்கு எடுத்து செல்லும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தீமை எப்படி தடுப்பது? நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரு சில வரையிலக்கணத்தை மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. 3 விதமாக தீமையை தடுக்கலாம். 3 விதமாக தீமையை தடுக்கலாம். எந்த இடத்தில் தீமையை தடுக்கிறோமோ அந்த இடத்தில் நிச்சயமாக நன்மை வரும் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் தீமையை தடுப்பதற்கு 3 விதமான விஷயங்களை கற்று தந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், முன்கரன் ஃபல்யுகையிர் பியதி, உங்களில் யாராவது ஒரு தவறை கண்டால் ஃபல்யுகையிர் பியதி, உங்களுடைய கைகளால் தடுக்கட்டும். ஃபைல்லம் யஸ்ததி, கையால் தடுப்பதற்கு சக்தி இல்லையா, ஃபபிலிசானி, உங்களுடைய நாவால் சொல்லி தடுங்கள். ஃபைல்லம் யஸ்ததி, நாவால் சொல்வதற்கும் சக்தி கிடையாதா, ஃபபிலிசானி, ஃபபி கல்பி, உங்களுடைய உள்ளத்தால் வெறுத்து விடுங்கள். வதாலிக அஸஃபுல் ஈமான், உள்ளத்தால் வெறுப்பது இதுதான் ஈமானுடைய கடைசி நிலை. இதற்கு பின்னால் ஈமானே கிடையாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள். ஆக மொத்தம் அன்பிற்குரிய சகோதரி, தவறை 3 தடுக்கலாம். தவறை பார்க்கிறோமா, கையால் தடுத்து விட வேண்டும். சக்தி கிடையாதா, நாவால் சொல்ல வேண்டும், சொல்லி தடுக்க வேண்டும். அதுவும் முடியவில்லையா, மனதால் வெறுக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எந்த தவறை உலகில் எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி, எந்த இடத்தில் கேட்டாலும் சரி, இந்த 3 ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த 3 ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த 3 ஒன்றுமே கிடையாதா, அந்த இடத்தில் ஈமானே கிடையாது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஈமானே கிடையாது என்றால் உள்ளம் உயிரோட்டத்துடன் கிடையாது, உள்ளம் மரணித்து விட்டது என்பதுதான் ஷரியத்துடைய அடிப்படையில் நாம் பார்க்கலாம். கையால் தவறை எந்த இடத்தில் தடுக்கலாம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த இடத்தில் நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறதோ,
நமக்கு ஒரு பதவி இருக்கிறதோ, நமக்கு ஒரு தகுதி இருக்கிறதோ, அந்த இடத்தில் கையால் தவறுகளை தடுக்கலாம். உதாரணமாக, பெற்றோர்கள் பிள்ளையோட தவறுகளை கையால் தடுத்து விடலாம். ஏன்? பெற்றோர்களுக்கு வீட்டில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ஒரு டீச்சரும் அல்லது பிரின்சிபலும் தன்னுடைய ஸ்கூலில் தவறுகளை கையால் தடுக்கலாம். ஏன்? அவருடைய உயர்வு இருக்கிறது. ஒரு பொலிட்டீஷியனும் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளரும் தன்னுடைய கையால் தடுக்கலாம். ஏன்? அவர்களோட தகுதியும் ஒரு பதவியும் இருக்கிறது. தகுதியும் பதவியும் அந்தஸ்தும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கையால் தடுப்பது மார்க்கம் இது ஒரு வெறுக்கத்தக்க விதமாக பார்க்கிறது என்பதை பார்த்து கொள்ளலாம். ஏன்? அந்த இடத்தில் கையால் நாம் தடுத்தால் அதை விட பெரிய ஃபித்னாக்கள் பிறக்கும். எனவே எந்த இடத்தில் கையால் தடுப்பது நமக்கு சக்தி கிடையாதோ அந்த இடத்தில் கட்டாய கடமையாக நம்முடைய நாவினால் சொல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒருவேளை நாவினால் சொன்னாலும் நமக்கு பல்வேறு ஆபத்துகள் வரும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறதா, அந்த இடத்தில் மனதால் வெறுக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்துள்ளோம். இந்த இடத்தில் குறிப்பாக கவனிக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது கையால் தடுக்க முடியவில்லை, நாவினாலும் சொல்ல விடவில்லை, மனதால் வெறுக்கிறோம் என்று சொல்லி எடுத்தவுடன் ஒரு நபர் மூன்றாவது கேட்டகரி எடுத்துக்கிறார். எடுத்தவுடன் கையாலும் தடுக்கவில்லை, நாவாலும் சொல்லவில்லை, எடுத்தவுடன் தவறை பார்த்தவுடன் நான் உள்ளத்தால் தடுத்து விட்டேன், உள்ளத்தால் அதனை தீங்கு நினைத்து விட்டேன் என்று எடுத்தவுடன் மூன்றாவது ஒரு விஷயத்தை ஒரு நபர் அணுகக்கூடாது. ஏன் அணுகக்கூடாது? முதலாக படிப்படியாக பார்க்க வேண்டும். இன்று நாம் பார்க்கிறோம், நாம் ஏன் இந்த மூன்றாவது குவாலிட்டியை ஏன் எடுக்கிறோம், மூன்றாவது தரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? சொன்னால் சங்கடப்பட்டு விடுவார், சொன்னால் கோச்சிடுவார், சொன்னால் உறவு அருந்துவிடும் என்ற இப்படிப்பட்ட கோணங்களுக்காக நாம் மனதால் வெறுக்கிறோம், கையால் தடுப்பதை நாவால் தடுக்கவில்லை. இதை மார்க்கம் சொல்லவில்லை. மார்க்கம் என்ன சொல்கிறது? உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய உடமைக்கும் ஆபத்து இருக்கிறதா, அந்த இடத்துல அடுத்தடுத்த கேட்டகரி எடுக்கலாமே தவிர அவர் கோச்சித்துக் கொள்வார், அவர் தப்பான எண்ணத்துக்கு வருவார், சங்கடமாகிவிடும். இந்த காரணத்திற்காக இந்த படித்தரத்தை பின்தங்க கூடாது என்பதை நாம் பார்த்துள்ளோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர், கடைசியாக இந்த நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயத்தில் 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது. 2 கண்டிஷன்கள். முதலாவது கண்டிஷன் என்றால், ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம், இந்த இடத்தில் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. தீமையை பார்த்து விட்டோம், இந்த இடத்தில் தீமையை தடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் நாம் பார்க்கும் இந்த தீமை தடுத்தால் இதை விட பெரிய தீமைக்கு அவன் சென்று விடுவான் என்ற அச்சம் நமக்கு இருந்தால் அந்த இடத்துல அந்த தீமையை நாம் தடுக்க கூடாது. உதாரணமாக, ஒரு நபர் இருக்கிறார், இந்த நபர் டிவி பார்க்கிறார், டிவியை தடுத்தால் நம்மில் இருக்கக்கூடிய கோபத்தில் வெளியே சென்று சினிமாவுக்கு போகக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நபரை அப்படியே விட்டுவிட்டு இன்னொரு நேரத்தில் டிவியில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் பற்றி அந்த நபரை திருத்த வேண்டும். இன்னொரு நபர் இருக்கிறார், பீடி பிடித்துக் கொண்டிருக்கிறார், பீடியை தடுத்தால் ஏதாவது நம்ம இடத்துல சண்டை சச்சரவு போட்டு நம்மை வெறுப்பேற்ற வேண்டும், நம்மை சங்கடப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நபர் பீடியை விட்டு மதுபானம் எடுக்கிறார். இப்படி சின்ன பாவத்திலிருந்து பெரிய பாவம் தாவுவதற்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கின்றால் அந்த இடத்தில் தீமையை நாம் தடுக்க மாட்டோம். வேறொரு சூழ்நிலை அந்த நபருக்கு நாம் தருபை செய்வோம் என்பதை பார்த்துக்கொள்ளலாம். இது முதலாவது. இரண்டாவது மற்றும் கடைசியான ரூல் என்ன தெரியுமா? இந்த நன்மையை தீமை தடுக்கக்கூடிய விஷயத்தில் நாம் ஒரு இடத்தில் ஒரு தவறை தடுக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயம். குரானில் நிறைய இடத்தில் பற்றி வலியுறுத்துவதை பார்க்க முடிகிறது. என்னவென்றால், ஒரு தீமையை நாம் தடுக்கும் பொழுது எந்த நபருக்கு நாம் தீமையை பார்க்கிறோமோ அந்த நபருடைய தீமை தான் தடுக்க வேண்டுமே தவிர அந்த நபரை அவமானப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய நியத்தாக இருக்கக்கூடாது. ஒரு பொழுதும் அந்த நபருடைய கெட்ட பழக்கம் தான் நம்முடைய எதிரியை தவிர அந்த நபரே நம்மளுக்கு எதிரி என்பதை ஒரு பொழுதும் நினைத்து விடக்கூடாது. இன்று நாம் பார்க்கிறோம், தர்பியத் செய்கிறோம், திருத்துகிறேன், அவனுடைய கெட்ட பழக்கத்தை போக்குகிறேன் என்ற அடிப்படையில் அந்த நபரை அசிங்கப்படுத்துவதும் அந்த நபருடைய மானத்தில் விளையாடக்கூடிய வார்த்தையை நாம் பேசிவிடுவோம். குறிப்பாக வீடுகளில் நடக்கிறதையும் பார்க்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவருக்கு கெட்ட பழக்கம் இருக்கிறது, தவறை தடுக்கிறேன் என்ற அடிப்படையில் அவருடைய மானத்தில் விளையாடக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசிவிடும். இது மார்க்கம் தடுக்கிறது. ஒரு பொழுதும் மார்க்கம் இதனை அனுமதிக்க கூடாது என்பதை நான் பார்க்கலாம். அபூதர்தா என சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு கிராமத்து பக்கமாக போகும் பொழுது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் விபச்சாரம் செய்து விடுகிறார். விபச்சாரம் செய்த பிறகு அந்த நபருக்கு மோசமான ஒரு தண்டனை இந்த கிராம மக்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். கொடுத்த பின்பு அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், நீங்களும் இந்த பனிஷ்மெண்டில் கலந்து கொண்டு இவனுக்கு தண்டனை கொடுங்கள், இவனை அடியுங்கள் என்று அந்த நபித்தோழரை அழைத்து கேட்கும் பொழுது அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தண்டனை கொடுப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களில் சில நபர்கள் அந்த நபரை ஏசுகிறீர்கள், அந்த நபரை திட்டுகிறீர்கள், இது ஒருபொழுதும் நியாயம் கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அல்லாஹ் ரப்பல் அலைஹி உங்களை அந்த இடத்தில் வைக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு நசியத்தை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர், மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது என்றால், ஒரு நபருக்கு ஒரு தவறை பார்க்கிறோமா,
அந்த தவறை தான் நாம் தடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் தவிர அந்த நபரையே ஒரு தீமையான இடத்தில் அந்த நபரை கொண்டு போய்விட்டு அந்த நபரை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் நாம் ஒருபொழுதும் அந்த நபரை ஆக்கிவிடக் கூடாது என்பதை நாம் பார்த்துக்கொள்ளலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் காமதியான சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார்கள். திருமணமானவர்கள் தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் அவர்கள் கல்லால் அடித்து அவர்கள் கொல்ல வேண்டும் என்று மார்க்க தீர்ப்பு, இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்கிறான். அப்படி கொல்லும் பொழுது, அப்படி அடிக்கும் பொழுது, இந்த பெண்மணியை அடிக்கும் பொழுது அந்த பெண்மணியோட தலையிலிருந்து ரத்த சொட்டுகள் ஒரு நபித்தோழருடைய சட்டையில் பட்டு விடுகிறது. அடிக்கும் பொழுது நபித்தோழருடைய சட்டையில் பட்டு விடுகிறது. இந்த நபித்தோழர் அந்த விபச்சாரி பெண்மணியுடைய ரத்தம் பட்டது. அதற்கு பதிலாக எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார், அதாவது ஒரு அருவருப்பான ஃபீலிங்கில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நபி தோழர் அனைவரும் பார்த்து சொன்னார்கள், இந்த பெண்மணி இருக்கிறார்களே, இந்த பெண்மணியுடைய தௌபாவை மதீனாவில் பிரித்து கொடுத்தால் மதீனாவில் இருக்கக்கூடிய 70 நபர்களுக்கும் மேல் இந்த பெண்மணியோட தௌபா என்பது விரித்து கொடுக்கப்படும் அல்லாஹ் தரப்பில் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள். இந்த இடத்தில் அந்த பெண்மணியுடைய தவறை தான் ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள் தவிர அந்த பெண்மணியை மானபங்கம் பண்ண வேண்டும், அந்த பெண்மணி தரை குறைவாக பேச வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் தடுத்தார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். ஆக அன்பிற்குரிய சகோதரி, நாம் சிறந்த சமுதாயம் குர்ஆனுடைய அடிப்படையில் சிறந்த சமுதாயம் என்று விளங்க வேண்டும் என்றால் எந்த இடத்தில் ஒரு தீமையை பார்த்தாலும் அந்த தீமையை தடுத்து அந்த இடத்தில் ஒரு நன்மை ஏவ வேண்டும் என்பதை தான் இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான இடத்திலும் நன்மையை தீமை தரக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.